வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு தமிழ் பாடம் படிக்கலாமா? தமிழ் பாடத்தில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இன்னைக்கு ஊ பத்தி படிக்க போறோம். ஊல என்னென்ன சொற்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஊ ஊ ஊ ஊ ஊ உரல் ஊ உரல் ஊ உரல். மற்ற சொற்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஊ ஊ ஊ ஊ உலகம் ஊ உலகம் ஊ உலகம் ஊ உரல் ஊ உரல் ஊ உரல் ஊ உடை ஊ உடை ஊ உடை. நம்ம எல்லாம் இப்போ ட்ரெஸ் பண்றோம்ல, நம்ம எல்லாம் போடுறதுக்கு பேர் தான் தமிழ்ல உடை. ஊ உடை ஊ உதடு ஊ உதடு ஊ உதடு ஊ உடுக்கை. கோவிலுக்குலாம் நீங்க போனீங்கன்னா அந்த உடுக்கை பூசாரில இருக்காங்கல்ல, அவங்க அடிக்கிறது பேர் தான் உடுக்கை. ஊ உடுக்கை ஊ உடுக்கை ஊ உழவர் ஊ உழவர் ஊ உழவர். இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? ஊ உலகம் ஊ உலகம் ஊ உலகம் ஊ உரல் ஊ உரல் ஊ உரல் ஊ உடை ஊ உடை ஊ உடை ஊ உடுக்கை ஊ உடுக்கை ஊ உடுக்கை ஊ உழவர் ஊ உழவர் ஊ உழவர் ஊ உதடு ஊ உதடு ஊ உதடு. என்னம்மா, அம்மா எல்லாம் சமையல் பண்ணுவாங்கல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கிழங்கு பிடிக்குமா? என்ன கிழங்கு இது? ஊ உருளைக்கிழங்கு ஊ உருளைக்கிழங்கு ஊ உருளைக்கிழங்கு ஊ உரல் ஊ உரல் ஊ உரல். குழந்தைகளா, தமிழ் பாடல் பாடலாமா? நிலா நிலா ஓடிவா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல நிலான்னா. இரவுல வானை தோன்றும், எல்லாரும் வெளியில பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? தமிழ் பாடல் பாடலாமா? நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீதேறிவா மல்லிகை பூ கொண்டு வா வட்ட வட்ட நிலவே வண்ண முகில் பூவே பட்டம் போல பறந்து வா பம்பரமாய் சுற்றி வா. இன்னொரு முறை பாடலாமா? நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீதேறிவா மல்லிகை பூ கொண்டு வா வட்ட வட்ட நிலவே வண்ண முகில் பூவே பட்டம் போல பறந்து வா பம்பரமாய் சுற்றி வா. எனக்கு ஒரு சிறு கதை பார்க்கலாமா? கதை பெயர் விறகு வெட்டியும் தேவதையும். கதை பெயர் விறகு வெட்டியும் தேவதையும். ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு விறகு வெட்டி ஒரு பாச்சும் கரையோரம் இருக்க மரத்துல போயிட்டு மரம் வெட்டலான்னு சொல்லிட்டு இவர் தான் விறகு வெட்டி என்ன பண்ணாரா, கோடாலி, இது பேர் கோடாலி. கோடாலி போய் இந்த மரத்தை டக் 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 டக்குன்னு விறகு வெட்டிட்டே இருந்தாராம். வெட்டிட்டு போது அவர் கை தவறி என்ன பண்ணுச்சான், கோடாலி கீழே விழுந்துடுச்சான்.
ரொம்ப சோகமா ஆயிட்டாராம். அச்சோ, நம்ம கோடாலி கீழே விழுந்துடுச்சு, நம்ம விறகு எடுத்துட்டு போகணுமே வீட்டுக்கு, நம்ம விறகு எடுத்துட்டு போனாதான் நம்ம குழந்தைகள் எல்லாம் சாப்பிடும், நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி ரொம்ப சோகமா இருந்தாராம். அந்த வழியா ஒரு வனதேவதை அந்த ஆற்றில இருந்து வனதேவதை வந்தாங்களாம். எல்லாரும் வனதேவதைன்னு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாமா? இவங்கதான் தேவதை. அந்த தேவதை என்ன பண்ணாங்களாம், இது உங்க கோடாலியா கேட்டாங்களாம். விறகு வெட்டி இது உங்க கோடாலியா கேட்டாங்களாம். விறகு வெட்டி இல்லை, இது என்னுடைய கோடாலி இல்லைன்னு சொல்லிட்டாராம். அடுத்து ஒரு கோடாலி, தங்க கோடாலி காமிச்சாங்க. எல்லாருக்கும் தங்கன்னா ரொம்ப ஆசை தானே. அதனால அந்த தேவதை என்ன பண்ணாங்களாம், இந்த கோடாலி உங்களுடையதா கேட்டாங்களாம். இல்ல, இதுவும் என்னுடையது இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா திரும்ப நீர்ல முழுகி போயிட்டு தேவதை இந்த கோடாலி காமிச்சாங்களாம். விறகு வெட்டி இது உங்க கோடாலியான்னு சொன்னதும் அவரு ஆமா இதுதான் என்னுடைய கோடாலி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு அந்த தேவதை, நீங்க உண்மையே பேசுனீங்க, அதனால நான் உங்களுக்கு இந்த 3 கோடாலியும் உங்களுக்கு நான் பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி தங்க கோடாலி, வெள்ளி கோடாலி, அப்புறம் அவருடைய 3 கோடாலி அவங்களுக்கு பரிசா கொடுத்தாங்களாம். விறகு வெட்டி ரொம்ப சந்தோஷமா போனாராம். விறகு வெட்டிக்கு ஏன் அந்த தேவதை 3 கோடாலி கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க நம்ம உண்மையே பேசினாராம். நம்மளுடையதுன்னா நம்மளுடையது சொல்லணும், உங்களுடையதுன்னா அடுத்தவங்க பொருளை நம்ம என்னைக்கும் ஆசைப்படக்கூடாது, சரியா? அதனாலதான் தேவதை பாருங்க, இந்த 3 கோடாலையும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன், நீங்க உண்மையே பேசுறதால இந்த 3 கோடாலையும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். கதையினுடைய நீதி, உண்மை உயர்வு பெறும், உண்மை உயர்வு பெறும். குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம ஊ பத்தி படிச்சோம், ஒரு சிறு பாடல் பாடினோம், சிறு கதை பார்த்தோமா? எல்லாருக்கும் சந்தோஷமா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.